ஹாய். ஸோ இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லேயர் மாஸ்க்குன்ற கான்செப்ட் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இமேஜில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் உங்களுக்கு தெரியணும், மித்ததெல்லாம் ஹைட் ஆகணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த டெக்னிக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் இந்த பர்சனை மட்டும் நம்ம விசிபிளாக வச்சுட்டு மித்த ஏரியாவில் ஹைட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே மார்க்கி டூல் போயிட்டு சர்க்கிள் மார்க்கி டூல் செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏரியா டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் நம்மளுக்கு இந்த இமேஜில் தெரிஞ்சால் போதும், ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரின்னு வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டேன். லெஃப்ட்டில் லேயர் இருக்குது, அந்த இமேஜ் லேயர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆட் லேயர் மாஸ்க்னு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ஆட் லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஏரியா செலக்ட் பண்ணோமோ அந்த ஏரியா மட்டும் விசிபிளாக இருக்கும், மித்தது எல்லாமே டிஸப்பியர் ஆகிரும். ஸோ இந்த லேயர் மாஸ்க் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருக்கோம். எப்படின்னா, நீங்கள் ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஒரு செயின் மாதிரி க்ரியேட் ஆகி, லிங்க் மாதிரி க்ரியேட் ஆகி ஒரு லேயர் செட் ஆகும். ஸோ அந்த லேயரில் எங்கெல்லாம் பிளாக் கலர் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடம் இமேஜில் தெரியாது. எந்த இடத்துல ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் நம்ம ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏரியா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் லேயர் மாஸ்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி எல்லா இமேஜும் நம்மளுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் கொடுக்குறேன். ஸோ எப்படின்னா உங்களுக்கு இமேஜ் டிலீட் ஆகாது, ஜஸ்ட் அந்த ஏரியா மட்டும் நம்ம விசிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு மூவ் டூல் எடுத்துக்கிறேன். மூவ் டூல் ஆர் கீபோர்ட் ஷார்ட்கட் V கொடுத்துட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன் லேயரில். ஸோ இங்கே கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த இமேஜும் நான் டிலீட் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும் நம்ம விசிபிளாக காமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த லேயர் மாஸ்க் வச்சுட்டு ஒரு எஃபெக்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன எஃபெக்ட்னால், நான் இப்போ இந்த லேயர் மாஸ்க் டிசேபிள் பண்ணுறேன். ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஓகே. மாஸ்க் எஃபெக்ட்னு நேம் வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் deleting the layer mask. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எல்லோ ஷர்ட் போட்டிருக்க பர்சன் மட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரியும், மித்தவங்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. சரி. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இவரை நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணணும். இந்த பர்சனை தனியாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு மேஜிக் வாண்ட் டூல் எடுக்க போகிறேன். ஸோ இந்த டூல் கிட்டில் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து 4th மேஜிக் வாண்ட் டூல், இல்லாட்டி கீபோர்ட் ஷார்ட்கட் W ப்ரெஸ் பண்ணணும். ஸோ மேஜிக் வாண்ட் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு டீட்டெயிலாக அவங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், இங்கே மேலே போடுவோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, மேஜிக் வாண்ட் டூல் வச்சு செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணும்போது அடிஷ்னலாக அப்படியே செலக்ட் ஆகும்.
நம்ம இப்போ ஒரு செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ செலெக்ஷன் ஆயிடுச்சு. நான் இப்போ போய் அதே மாதிரி கீழே மாஸ்க் ஆட் லேயர் மாஸ்க் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த பர்சன் மட்டும் மாஸ்க் ஆகிட்டார். ஸோ அந்த இமேஜ் டிலீட் ஆகலை. இந்த ஏரியா எங்கெங்கே செலக்ட் பண்ணோமோ அந்த ஏரியா மட்டும் மாஸ்க் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இமேஜை மூவ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாஸ்க் பண்ண ஷேப் அப்படியே இருக்குது. உள்ள இமேஜ் வந்து அதுவும் அப்படியே தான் இருக்குது. பட் நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மாஸ்க் பண்ணிட்டோம் அந்த பர்சனை. ஸோ நம்ம ஏன் இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறோன்னா, ஸோ லிங்க் இருக்கும்போது அந்த இமேஜும் அந்த பர்டிகுலர் மாஸ்க் ஷேப் ஏரியாவும் லிங்க்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஒன்றா தான் மூவ் ஆகும். ஓகே, மாஸ்க் பண்ணிட்டோம். இந்த லேயரை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் சேம் லேயர் ஆன் பண்ணிக்கிறேன். இது நம்ம லேயர் மாஸ்க் டிலீட் பண்ணிடலாம், ஃபுல் இமேஜ் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த இமேஜுக்கு என்ன பண்ணலான்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்ளை பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட் அப்ளை பண்ணுறதுக்கு இமேஜ் போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், desaturating. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது நான் அந்த மேலே மாஸ்க் பண்ண லேயரை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ இமேஜில் இவர் மட்டும் ஹைலைட் ஆன மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட். ஸோ இதை நீங்கள் வந்து பல இடத்துல டிசைன்ஸ் பார்க்கும்போது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் மாஸ்க்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி டிஃப்ரெண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இந்த மாஸ்க் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மாஸ்க் டெக்னிக்கை எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.